ஸோ ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்து ஒரு விலாகில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்க விலாக் வந்து அது எல்லாமே வந்து ஓல்டு விலாக் தான். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு வந்து நான் வந்து விலாக் வந்து ஷூட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம நூறுலேருந்து கிளம்பியாச்சுங்க. ரூம்லேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ பைக்கை வந்து கிழிச்ச நாயை என்ன ப்ரோ செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து எந்த இடத்துலையும் வந்து நாயை வந்து நான் அடிக்க போகிறேன் வைக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து இங்கே தான் கிடக்குறாங்க. ஸோ டெய்லி பிஸ்கட் போட தான் செய்கிறேன். பிஸ்கட் போட்டுமே தான் அந்த ஒரு பேக்கை வந்து கடிச்சு வச்சாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து பிஸ்கட்லாம் போடாமலாம் இல்லைங்க. பிஸ்கட்டை போட்டதுக்கப்புறம் தான் வந்து பசங்களே கடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே சொல்லலை அவங்கள. ஸோ பிஸ்கட் போட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எதுவுமே பண்ணலைங்க. ரெகுலராக அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் அப்படியே நம்ம ரூமில் இருந்து கிளம்பியாச்சுங்க. நேராக அப்படி பறந்து நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ ஜாலியாக ஒரு 5 நாள் வீட்டில் இருக்க போகிறோம். அடுத்து ஜாலியாக ஒரு 3 நாள் சென்னையில் போய் நம்ம சமயம் வந்து விலாக் எடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த பூட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கீறி இருக்குது. ஸோ என்ன மெயின் ரீசன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பைக்கில் வந்து எப்போவுமே நைட் நேரம் இந்த ஒரு லாக்கை வச்சு தான் நம்ம வந்து லாக் பண்ணுவோம். ஸோ யாரோ வந்து பைக்கை வந்து எடுக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணி போட்ட கோடு தாங்க இது இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த லாக் அப்படியே உடைக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நம்ம இந்த பால்கனியோடு சேர்த்து தான் நம்ம பைக்கை வந்து கெட்டி வச்சுருப்போம், அந்த சங்கிலியோடு சேர்த்து. யாரோ வந்து பைக்கை திருடிட்டு போகணுன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த இடம் வந்து அன்சேஃப் தாங்க. வெஹிக்கிள் நிப்பாட்டுறதுக்கு அன்சேஃபு, நம்மளாம் இருக்கிறதுக்கெலாம் சேஃபு தான். வண்டி வெளியே எதுவும் பொருள் வைக்க முடியாது, ஏன்னா சுற்றி வந்து போஸ்ட் லைட்லாம் கிடையாது. ஒரு பிளேன் ஏரியா, நைட் ஆனால் இருட்டாயிரும். இது வந்து நம்மளோட ஐடியாங்க. வீடியோ ஒரு தடவையும் பட்டனை அமைக்கி ஆன் ஆஃப்னு பண்ண முடியலங்க. ஸோ அதுக்காக இப்படி ஒரு ட்ரிக்கே நானே கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கை வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. ஒரு ஐடியான்னு இல்லை, ஃபிக்ஸே பண்ணிட்டேன். பைக்கோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை எப்படி ஏறுறது? பேண்ட்டு கிழிஞ்சிடாத அப்போ. ஓகே, நம்ம அப்படி கிளம்ப வேண்டியது தான். ஸோ மழை நல்லா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே இருண்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸையும் எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஸோ பாய். பிஸ்கட் போடுவோன்னான்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. மதியம் தான் எல்லாருக்கும் பிஸ்கட் போட்டேன். ஸோ இவங்க 2 பேர் தான் மெயினாக வந்து பைக் சீட்டை கிழிச்சவங்க. அடிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எப்பவும் பிஸ்கட் போடுற மாதிரி பிஸ்கட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ சும்மாவே ரோடு இங்கே அழகாக இருக்கும். இதில் மழை வேற பெஞ்சு தண்ணியாக வர கெட்டி கிடக்குது. ஏன் முன்னாடி பேக் வச்சு ஓட்டினாலே இதுதாங்க ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இஷ்டத்துக்கு ஹாரன் வந்து அதுவே வந்து அடிச்சுக்கும். உள்ள யாரும் வராதிங்க, ஹிந்திக்காரா பயவுள்ளலாம் இருக்கு. கண்ணை எங்கே வச்சு தான் எல்லாரும் வண்டி ஓட்டுவாங்கன்னு எனக்கும் தெரிலங்க. ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருந்து வண்டிக்குள்ளே வந்து விழுற மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? நல்லா பார்க்க போட்டு மென்னுக்கிட்டே வந்துடுவாங்க வண்டியை உள்ளே விடுறதுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து, அதாவது நம்ம ஊர் பழைய குற்றாலத்தில் வந்து நல்லா வந்து வெள்ளப்பெருக்கு வந்து வந்துருச்சு. அந்த வெள்ளப்பெருக்கில் இந்த நெல்லையை சேர்ந்த ஒரு 16 வயசு பையன் வந்து இறந்து போயிட்டான். சடனாக வந்து குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும். திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி தெரில. தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி வந்து ஸ்பீடாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நானே நியூஸில் தான் பார்த்தேன். ஸோ நியூஸில் பார்த்த உடனே என்னடா இது இவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 வயசு பையன் பரிதாபமாக இறந்து போயிட்டான். அந்த பையன் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட கூட ஒரு 4 பேரை வந்து இழுத்துட்டு போச்சு. அந்த 4 பேரையும் வந்து காப்பாற்றிட்டாங்க. 5ஆவதாக இழுத்துட்டு போன அந்த சின்ன பையனை மட்டும் காப்பாற்றவே முடியல. ஸோ ரொம்ப 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 அதிர்ச்சியான விஷயமா வந்து இது இருக்குங்க. என்ன பண்ணுறது? அதான் சொல்கிறோம்ல, டெத்து வந்து அன்பிரடிக்டபிள். எப்பப்போ என்னென்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற வர எல்லா விஷயத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு ஜாலியாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். போலீஸ் வர பிடிக்கிறாங்க. ஸோ என்னோடய பைக்கே வந்து செலெக்ஷன் வேறு. R15 கிடையாது, KTM கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஒரு பைக்கை வந்து பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டும், அதை போட்டு வாங்குகிற ஒரு அமௌண்ட்டும் என்னோடய அமௌண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இப்போ வேற நான் வந்து யாருக்கிட்டையும் எனக்கு அந்த பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்காமல் இருக்கேன்.
முறந்தெல்லாம் பிடிக்க மாட்டேங்க எந்த விஷயத்துலையும். கேட்டால் கிடைக்குதான்னு பார்ப்பேன், இல்லைனா சரி ரைட்டு ஓகே நம்மளுக்கு கொடுத்து வைக்கல, நம்மளா வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேங்க. எதுக்குமே வந்து நான் மல்லு கட்டுறதெல்லாம் கிடையாது. மல்லு கட்டவும் எனக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் இருட்டு கடை, அல்வா கடை. ஸோ எவ்வளோ க்யூவில் இன்னும் வாங்குறாங்க பார்த்தீங்களா. ஆனால் நான் லாஸ்ட் டைம்லாம் வாங்க போகும்போது க்யூலாம் கிடையாதுங்க. இது க்யூ வந்து இப்போ கடை வந்து 5 மணிக்கு திறக்கக்கூடிய டைம். ஸோ அதனால் வந்து க்யூ வந்து இருக்கும். 5 மணிக்கு திறந்ததுக்கு அடுத்து ஸ்பீடாக வந்து பில் அடிக்க ஆரம்பிக்கும் போது கூட்டம் ஃபுல்லாக வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி 6:30 அந்த ஒரு டயத்தில் நம்ம வாங்கிட்டு போகலாம். இவங்க எல்லாருமே வெளியூர் ஆட்கள். ஸோ அதனால் வாங்கிட்டு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இப்படி க்யூவில் இன்னும் வாங்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம ஊர் சைடு ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வாரம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கன்னியாகுமரி, களியக்கவலை, அடுத்து அந்த நாகர்கோயில், ஸோ அந்த ஒரு ஹைவேல வந்து நம்ம வந்து மழை சமயத்தில் வந்து பயங்கரமாக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணோங்க. ஆனால் அந்த சைட்லாம் வந்து நான் கேமரா எடுத்துகிட்டு போய் விளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குலாம் வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சு. என்னதான் வந்து ஒரு சைடு வந்து ஆசை இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து மேனேஜர் வந்து நம்ம கூட வந்து ஜாயிண்ட் ஒர்க், அதாவது நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம வந்து போனனால என்னால் வந்து கேமராவை எடுத்துகிட்டு வந்து விளாக் பண்ண முடியல. இல்லை நம்ம மட்டும் தனியாக போனோம்னா ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து விளாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மேனேஜர் இருந்த காரணத்தினால நம்மளால வந்து விளாகும் எடுக்க முடியல, ஒர்க்கும் வந்து சரியா வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 5 நாள் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு சோகத்திலே வந்து ரொம்ப மூழ்கி இருந்தேன். சரி நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ எடுப்போம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலி வர்றது வந்து வியாழக்கிழமை தான் வருவேன். அதாவது ஒரே ஒரு நாள் வருவேன். அன்னைக்கு காலையில வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து சாயங்காலம் போல நான் கிளம்பி நான் தென்காசிக்கு வந்து தென்காசில இருந்து அதுக்கு அடுத்து வந்து சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. சென்னைக்கு போய் நிறைய பேரை வந்து நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்குங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமே கேட்டாங்க ப்ரோ சென்னைக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம வந்து 2 நாள் சென்னையில் இருக்க போறோம், 24, 25. ஸோ இதனால இந்த ஒரு 2 நாள் வந்து நம்ம சென்னையில் இருக்க போறதுனால நிறைய பேரை மீட் பண்ணலாம். தூரத்துல வந்து பயங்கரமா வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கங்க. கிளைமேட் அதாவது எதிர்காத்து வந்து ஸ்டார்டிங் வந்து கூலிங்கா அடிச்சிச்சு. சரி பரவாயில்லையே நல்லா ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். இப்போ வந்து எதிர்காத்து வந்து எப்படி சொல்ல, மழை பெஞ்சா ஒரு கூலிங் காத்து அடிக்கும்ல, அந்த மாதிரி கூலிங் காத்து அடிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அந்த மண் வாடை இருக்கு தெரியுமா, மழை பெஞ்சா மண் வாடை வரும் தெரியுமா, அந்த ஒரு வாடையும் வந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு கூலிங்கான கிளைமேட்ல ஜாலியா பிளாக் எடுத்துட்டு போலாம்னு நினைச்சா எங்கேயோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயோ இல்ல, நம்ம போற பாதை அங்கிட்டு தாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சத்திரம் அந்த ஏரியாவில் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா இல்லைன்னா கூட நம்ம பெசாட்டு மழை லைட்டா சின்ன தூரா வந்து தூர்னால நம்ம வந்து அப்படியே போயிடலாங்க. கேமரா இருக்கிறதுனால லைட்டா தூர ஆரம்பிச்சோம் 10 மீட்டர். ஸோ 10 மீட்டர் வர வாட்டர் உள்ள போனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, வாட்டர் ப்ரூஃப் தான். இருந்தாலும் மைக் இருக்கிற இடம், பேட்டரி இருக்கிற இடத்துலலாம் வந்து தண்ணி இறங்கிருச்சுன்னா ரொம்ப சங்கடங்க. ஆசையா பார்த்து 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 வாங்கினவன் இவனையும் ஆசையா பார்த்து 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 வாங்கலனாலும் என்னையும் ஆசையா பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு இடத்துலயும் வந்து விட்டு கொடுக்காம, எந்த ஒரு இடத்துலயும் வந்து எப்படி சொல்ல, ஏன்டா பைக்ல இவ்வளவு தூரம் போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்காம என்னை இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து பத்திரமா பார்த்துக்கிட்டது இவன் ஒருத்தன் தாங்க. அதனால சின்ன பைக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து அடிக்ட் ஆயிட்டேனா. அதனால பைக்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாய் வந்து சீட்டு கவரை கிழிக்கும் போது என்னால அதை வந்து தாங்கிக்க முடியல. பைக் இல்லாதவங்க, பைக் லவ்வர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து பைக்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் வந்து உண்மையா வந்து பைக்கை வந்து நேசிக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அதே மாதிரிதாங்க எனக்கு வந்து பைக்கை லைட்டா வந்து அந்த கவர் கிழிஞ்சனால நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். அதை ஒரு வீடியோவா எடுத்து மேக் பண்ணி போட்டேன். அந்த ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்கும், 2 வாரம் இருக்குங்க. இன்னும் வீடியோ வந்து வைரலா தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து பைக்கை வந்து நாய் வந்து கிழிச்சிருச்சு, சீட் கவர் வந்து கிழிச்சிருச்சு, இவங்களை நம்பி பைக்கை வெளியே விட்டதுக்கு இவங்களால நம்மளுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க, இவ்வளவுதாங்க சொன்னேன். வீடியோ பாக்குற ஆட்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணி நாயை அடிக்காதீங்க ப்ரோ, நாய்க்கு சாப்பாடு போடாம இருந்துடாதீங்க ப்ரோ, நாய் பாவம் ப்ரோ, அது 5 அறிவு ஜீவன், அதுக்கு தெரியாம பண்ணிட்டு நீங்க பைக்கை கொண்டு போய் வீட்டுக்குள்ள விடுங்க, பைக்கை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி நான் தங்கியிருக்கிற இடம் வந்து ஒரு ரூம் தான் எடுத்து தங்கியிருக்கிறேன். ஒரு ஹோம்ல
ஒரு சிங்கிள் ரூம் எடுத்து நான் தங்கியிருக்கிறேன். ஸோ அதனால என்னன்னா எனக்குன்னு தனியா வந்து பைக் பார்க்கிங் தர மாட்டாங்க. அது ஒரு மெயின் விஷயம். இன்னொன்னு, நான் தங்கியிருக்கிற ரூம்ல வந்து பார்க்கிங்கே கிடையாது. இதுதான் உண்மை, பார்க்கிங்கே கிடையாது. நான் ரூம் வாசல்ல தான் பைக்கை வந்து சங்கிலி போட்டு நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டாவது. ஸோ மூணாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் சத்தியமா வந்து நாயை வந்து கொடுமைப்படுத்தவில்லை, அடிக்கல, எதுவுமே வந்து நாயை வந்து நான் பண்ணவே இல்லைண்ணா. அவங்க கிழிச்சிட்டாங்களா, எனக்கு ஃபீல் எமோஷனலா இருந்துச்சு, ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து தப்பு வந்து நடக்காது, அஞ்சறிவு ஜீவன் தெரியாதனமா வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் போய் தண்டிக்க கூடாது, சாப்பாடு போடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலரா சாப்பாடு நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்பவும் என் ரூம் வாசல்ல தான் எல்லா பசங்களும் வந்து படுத்திருப்பாங்க. அப்படி ஸ்பீடா வந்துகிட்டு இருந்தாங்க. நல்ல மழை பெய்யுது. அதாவது நல்ல மழை பெய்யுதுன்னா ஊர் சைடு நல்ல மழை பெய்யுது. அம்மா சொன்னாங்க, நல்லா மழை பெய்யுதுடா, பார்த்து சூதானமாவா, ஸ்பீடாக வராது அப்படின்னாங்க. சரி ரைட்டு ஓகேம்மா அப்படின்னா. இங்கேயும் லைட்டாக தூரதாங்க செய்யுது. நீங்கள் பேக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அங்கங்கே நனைய ஆரம்பிச்சிருச்சு. ஆப்போசிட்டில் நம்ம ஸ்பீடாக போகிறனால எதிர்காத்தெல்லாம் பயங்கரமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்படியே ஸ்பீடாக சல்லுன்னு போயிட்டு எங்கிட்டா ஒதுங்க இடம் இருந்தால் ஒதுங்குவோம், இல்லை மழையில் நனையணும்னா மழையில் நனைஞ்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஃபர்ஸ்ட் பேக்கை மாட்டிப்போமா, பேக்கை வேற மாட்டவே இல்லை. அவ்வளோதான், சல்லன்னு இப்போ பறக்க வேண்டியதாங்க. எவ்வளோ தூரம் வந்து மழை வந்து இதே ஸ்டேஜில் பெய்தோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ஸ்பீடாக வந்து போயிடலாங்க. மழை வந்து ரொம்ப பெய்யக்கூடிய இடத்துல வேணால் நம்ம ஓரமாக ஒதுங்கிடுவோம். ஸோ சும்மாலாம் ஒதுங்க வேண்டாம். நம்ம ஸ்பீடாக போகும்போது எதிர்காத்துக்கு அந்த மழை வந்து ஓவராக அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் நம்ம பைய போனோம் அப்படின்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சொட்டு விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து அப்படி போகலாம், கண்டினியூ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராக்கு மட்டும் ஏதோ ஆயிட்டு, ஐயோ அதை நினைச்சே பார்க்க முடியாது. நான் சத்தியமா ரொம்ப வெச்சாயிருவேன் நான்லாம். ஏன்னா ஆசையா பார்த்து வாங்கினாங்க. ஏன்னா கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு இது ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைமேட்ல எல்லாம் எங்கேயும் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஆனா மணி எத்தனை மணி நான் சொல்லிட்டோம்னா நீங்க வந்து பயங்கரமா வந்து அரண்டு போயிருவீங்க. மணி வெறும் 4:40 தாங்க ஆகுது. 4:40க்கு நிலைமை பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்பதான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், கிளைமேட் மோசமா இருக்கு. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப தூரம் போகலாம். ஸோ இந்த ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோங்க. எப்போ அடியும் மழை ஓவரா பெய்தான்னு கேட்டிங்கன்னா மழைலாம் ஓவரா பெய்யல, ஆனால் லைட்டாக சாரல் தூருது. கேமரா பைக் போகிற ஸ்பீடுக்கு கேமராவில் தண்ணி அதிகமாக விழுறதுனால கேமரா ரொம்ப போயிருமோன்னு பயமாக இருக்குது. அதான் வாட்டர் ப்ரூஃப் கேஸை எடுத்து மாட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ விளாக் இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, மழை வேறு ஹெவியாக வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விளாக் வந்து மழை ஓவராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண மாட்டேங்க. ஸோ யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ நம்ம சேஃப்டியும் பார்க்கணும்லாங்க, வண்டி ஓட்டணும், கேமரா சேஃப்டியை பார்க்கணும், நம்ம சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ எல்லாம் இருக்குது. இதுதாங்க நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ இந்த கேஸை போட்டோம்னா மைக்கு உள்ளே இது பண்ண முடியாது. மைக்கு மாட்டினா தான் வந்து நான் பேசுகிற வாய்ஸே உங்களுக்கு கேட்கும். ஸோ மிதப்படி மழை ஸ்டாப் ஆகிட்டுனா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இல்லை வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ரூட் எல்லாமே வந்து நான் வந்து ஏதாவது சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா சினிமா சாங்கை போட்டு நான் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ யாருமே வந்து வருத்தப்பட வேண்டாம். நானே வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி ரைட்டு ஓகே பாய். நான் கேமராலாம் மாற்றிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு மழை வெறிச்சிருச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேங்க.